ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர டேபிள்லாம் வந்து மோஸ்ட்டாக உட்டன் டேபிள்ஸாக வர்றதில்ல. இதோ இந்த மாதிரி கம்ப்ரஸ்டு ப்ரெஸ்ஸாக தான் வருது. பார்த்தீங்களானே தெரியும். இது நம்ம தொட்டாலே இப்படி உதந்துடும். இது எதை வச்சு பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்க்ராப் ஆகும்போது வர்ற வுட்டு, அதுக்கப்புறம் இந்த கோதுமையோட தோல், இதெல்லாம் ஒரு கம்ப்ரஸரில் போட்டு கம்ப்ரஸ் பண்ணி அதை வுட் ஷேப்பில் கொண்டு வருவாங்க. இதை ரொம்ப நாளாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், போடலான்னு. டைம் கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து அப்படி பிளான்ஸோட தூரில் போட்டுற வேண்டியதுதான். இதுதான் நான் சொன்ன அந்த லேமினேஷன் ஷீட் எல்லாம் முடிச்சுட்டு இது இந்த ஷீட்டை வச்சு மேலே கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க இந்த வுட்டுக்கு மேலே. ஸோ லேமினேட்டட் டேபிள் ஈஸியாக அதை பிச்சிடலாம். ஷீட் தனியாக வந்துடுச்சு. அதுக்கு இது ஒரு கட்டை ஃபுல்லாக இருக்குது. இதை உடைக்கலாமா? அவ்வளோதான், அதுவும் பீஸ் ஆயிடுச்சு. இங்கே ஒன்று தொட்டாலே உதிருது, ஃபுல்லாக கம்ப்ரஸ். ஓகே, காஞ்ச பிறகு எடுத்து கொட்டிடலாம். ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. ஸோ உள்ளே போட்டாச்சு. ஸோ நம்ம இதிலேருந்து ஒரு பொருள் மண்ணோட மண்ணாகவே போனாலும் அது வேஸ்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம்.